கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 5. கிருஷ்ணாராவ் இந்திராபாயின் அருகில் சென்று அவளை தட்டி எழுப்பினான். அவள் மிரண்ட பார்வையோடு விழித்து பார்த்தாள். இந்திராபாய், இரவு என்ன சங்கதி நடந்தது? நன்றாக சிந்தித்துப்பார். என்ன நடந்தது கூறு பார்ப்போம் என்றான். கிருஷ்ணாராவ் கூறியபடி இரவு நடந்த விஷயங்கள் முழுமையும் அவள் நினைவிற்கு வந்தன. அப்பொழுதுதான் நடப்பது போல தோன்றின. அவள் மிக்க பயத்தோடு கனவில் பேசுகிறவர் போல பேச ஆரம்பித்து கீழ்கண்டபடி கூறினாள். ஒரு மனிதன் என் அருகில் இருக்கிறான். என்ன பயங்கர உருவம்! முகமுடி அணிந்திருக்கிறான். என் முகத்திற்கு நேராக ஒரு கை துப்பாக்கி நீட்டிக் கொண்டிருக்கிறான். என்னை பயமுறுத்துகிறான். எழுந்திரு என்று அதட்டினான். எழுந்தேன். நான் செய்வதெல்லாம் எனக்கு தெரிகிறது. மிக்க மயக்கத்தில் இருப்பது போல இருக்கிறது. ஏனோ தெரியவில்லை. என்னுடன் வா என்றான். அப்படியே சென்றேன். கீழிறங்கி புத்தக சாலை அறைக்கு சென்றோம். அறை இருள் சூழ்ந்திருக்கிறது. அப்பாதகனின் தந்தையை கொன்ற அதே அறை. வெளியிலிருந்து நிலவின் வெளிச்சம் கொஞ்சம் உள்ளே நுழைந்திருந்தது. இருவரும் உள்ளே சென்றதும் அவன் தீபமேற்றினான். அவன் என்னை நோக்கி, இரும்பு பெட்டி அருகில் செல், புது பெட்டி தெரியுமா என்றான். நான் அப்படியே அதன் அருகில் சென்றேன். அவன் இதை திறக்கும் உளவு தெரியுமா என்றான். தெரியாதென்று கூற எனக்கு பயமாக இருந்தது. தெரியும் என்றேன். அவன் துப்பாக்கியை அசைத்து காட்டி, திற அதை உடனே என்றான். நான் பேசாமல் திறந்து விட்டேன். அவன் உடனே அதில் உள்ள பத்திரங்கள், கடிதங்கள் முதலிய யாவற்றையும் எடுத்து அவசரத்தோடு ஆராய்ந்து ஒழுங்கினமாக கீழே எறிந்தான். அவனுக்கு வேண்டியது அகப்படவில்லை போல இருக்கிறது. அதனால் கோபத்தோடும் வெறுப்போடும், அடசனியனே, உன் தந்தை இன்னும் எங்கே தன் கடிதங்களை வைத்திருப்பார் என்று கேட்டான். நான் பீதியில் பேச முடியாமல் சாய்வு மேசை காட்டினேன். அவன் கடைசியாக பெட்டியில் இன்னும் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு கீழெறிந்த யாவற்றையும் வாரி அதில் போட்டு பெட்டியை மூடிவிட்டு நடாப்புறம் என்றான். பிறகு மேசை அருகில் வந்ததும் அதையும் சோதித்து பார்த்தான். அதிலும் இவனுக்கு வேண்டியது அகப்படவில்லை. அப்பொழுது அவன் பார்த்த கோப பார்வையால் என்னை கொன்று விடுவான் என்று கருதினேன். அவன் பயங்கரமாக சப்தமிட்டு துப்பாக்கியை மறுபடியும் அசைத்து காட்டி, இன்னும் எங்கே உன் தந்தை கடிதங்களை வைப்பது என்றான். எனக்கு பேச முடியவில்லை. பிறகு மிக கஷ்டத்தோடு எனக்கு தெரியாது என்றேன். அவன் மறுபடியும் பயமுறுத்தினான். கடவுளறிய எனக்கு தெரியாது என்றேன். அச்சமயம் நிச்சயமாகவே கொன்று விடுவான் என்று நம்பினேன். நற்காலமாக கடைசியில் நான் கூறியதை நம்பிக்கொண்டான். ஆயினும் அத்தகைய கோர சுரூபத்தை நான் கண்டதே இல்லை. அதன் பிறகு அவன் என்னை நோக்கி மேசேரியில் உட்கார் என்றான். நான் உட்கார்ந்தேன். நீ சாதாரணமாக யாருக்கேனும் எழுதும் கடிதங்களில் ஒன்றை எடுத்துக்கொள், நேர்த்தியான கடிதம் என்றான். அப்படியே எடுத்துக்கொண்டேன். ஒரு பேனாவும் மசிப்புட்டியும் எடு என்றான். அவற்றையும் எடுத்துக்கொண்டேன். பேனாவை பிடிக்கவே என் கரம் நடுங்கியது. அவன் இப்பொழுது இக்கடிதத்தில் நான் கூறுகிறபடி எழுது என்று அவன் கூறிக்கொண்டே வந்தான். அவன் கூறியபடியே எழுதினேன். கையொப்பம் வை என்றான். அப்படியே வைத்தேன். பிறகு அதை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு எனக்கு வாசித்து காட்டினான் என்று அவள் கூறிய பொழுது கிருஷ்ணாராவ் தனக்கு வந்த கடிதத்தை எடுத்து அவளிடம் அளித்து, இக்கடிதம் தானா பார் என்றான். இந்திராபாய் அதை உற்று நோக்கிய பின், ஆம், இதே கடிதம்தான் என்று கூறி கடிதத்தை கிருஷ்ணாராவிடம் அளித்துவிட்டு சங்கதியை தொடர்ந்தாள். கடிதத்தை எனக்கு வாசித்து காட்டிய பின் அதை மடித்துக்கொண்டே ஒரு கடித உரை எடுத்து மேல் விலாசம் எழுதி என்றான். அதுவும் அவன் கூறியபடி எழுதினேன். பிறகு உரையையும் என்னிடமிருந்து வாங்கிக் கொண்டு அவனே மடித்த கடிதத்தை அதில் போட்டு அரக்கு முத்திரையிட்டு தன் ஜேபில் வைத்துக் கொண்டான். அதன் பிறகு என்னை நோக்கி முன்னே செல்கின்றான். நான் இடது பக்க வாயிற்படியை நோக்கி சென்றேன். அவன் கோபத்தோடு, அப்படியல்ல, கூடத்தின் வழியே செல், மறுபடியும் மாடிக்கு, உன் அறைக்கு என்றான். நான் அவ்வாறே சென்றேன். அவன் தீபங்களை அணைத்து விட்டான். ஐயோ கடவுளை, நான் எப்படி நடந்து சென்றேன்னு எனக்கு தெரியவில்லை. எப்படியோ நானும் முகமூடி அணிந்த அம்மனிதனும் என் அறைக்கு வந்து சேர்ந்தோம். அங்கு வந்ததும் உன் படுக்கையில் போய் படுத்துக்கொள் என்றான். நான் மெதுவாக நகர்ந்து சென்று என் மஞ்சத்தில் படுத்துக்கொண்டேன். பிறகு அவன் வெளியில் சென்றான். செல்லும் பொழுது என்னை திரும்பி நோக்கினான். அப்பொழுது அவன் ஒரு கரத்தை உயர தூக்கி காட்டினான். அப்பா கடவுளே, அந்த கரம் என்று நடுக்கத்தோடு கூறினாள். அச்சமயம் சாய்வு நாற்காலியில் இருக்கும் அவள் கூடத்தின் பக்கம் இருக்கும் கதவை உற்று நோக்கி கொண்டிருந்தாள். கிருஷ்ணாராவ் அவள் அருகில் குனிந்து கொண்டு அவளுக்கு உபசாரம் செய்து கொண்டிருக்கிறான். அவள் சாதாரண விழிப்பிற்கு வரும் சமயமாக இருந்தது. அப்பொழுது பெரியசாமி பிள்ளை கூடத்திற்கு செல்லும் கதவை நோக்கி 2 அடி செல்வதை ஜெகதீசன் கண்டு திரும்பி பார்த்தான். அதற்குள் பெரியசாமி பிள்ளை, கடவுளே பார்ப்பார் என்று அக்கதவை சுட்டி காட்டினான். யாவரும் பார்த்தார்கள். அக்கதவின் அடிப்பக்கம் வெளியில் இருந்து ஒரு கடிதம் மெதுவாக சொருகப்படுகிறதை கண்டார்கள். ஜெகதீசன் துரிதமாக கதவின் பக்கம் அடி எடுத்து வைத்தான்.
அதற்குள் கிருஷ்ணராவ் அவன் தோளை பற்றி இரு என்று அவனை நிறுத்திவிட்டு தன் ஜேபியில் இருந்த துப்பாக்கியை சட்டென்று எடுத்து கதவின் பூட்டு வாயில் சுட குறிப்பிடித்தான். ஆனால் அவன் சுடுவதற்குள் பெரியசாமி பாய்ந்து முன்னுக்கு ஓடினான். ஜெகதீசனும் அவனை பின்தொடர்ந்து ஓடினான். இவர்கள் கதவை திறந்து வெளியில் பார்த்தபொழுது கூடத்தின் ஒரு கோடியில் உள்ள திருப்பத்தில் ஒரு மனிதனுடைய உருவம் மறைவது தெரிந்தது. இருவரும் கூடத்தின் வழியே ஓடினார்கள். இருவரும் பின்பக்கம் இருக்கும் படிகளை நோக்கி செல்லுகையில் பெரியசாமி ஜெகதீசனை நோக்கி, நீ இப்பக்கம் செல், நான் நேரே முன்பக்கம் செல்கிறேன் என்று சொன்னான். ஜெகதீசன் அவ்வாறே செல்ல கிருஷ்ணராவ் பெரியசாமி சென்ற வழியே சென்றான். ஜெகதீசன் கூடத்தை தாண்டி முன்னே இருக்கும் விசாலமான அறைக்குள் நுழையும் பொழுது அங்கே தொங்கிக் கொண்டிருந்த திரையின் மறுபக்கம் இருந்த ஒரு ஆள் மேல் மோதிக்கொண்டு அவனை கெட்டியாக பிடித்துக் கொண்டான். அவனும் இவனை பற்றி கொண்டு இருவரும் தரையில் புரண்டார்கள். இடையில் இருந்த திரை அருந்து இவர்கள் மேல் விழுந்து இவர்களை சுற்றி கொண்டது. ஜெகதீசனை பற்றி கொண்டிருக்கும் மனிதன், கிருஷ்ணராவ், அவனை பிடித்துக் கொண்டேன் என்று கூவியது. ஜெகதீசன் செவியில் விழுந்ததும் அவனுக்கு அழுவதென்றும் சிரிப்பதென்றும் தோன்றவில்லை. அச்சமயம் அங்கு வந்த ஜீவாம்பாள் ஓவென்று கூச்சலிட்டாள். மறுவினாடி கிருஷ்ணராவ் ஓடி வந்து திரையை நீக்கி பார்த்தான். ஜெகதீசன் பிடித்துக் கொண்டது சின்னசாமி என்ற வேலைக்காரன். கிருஷ்ணராவ், பேஷ், நல்ல வேடிக்கையான ஏமாற்றம் என்றான். அச்சமயம் எதிர்ப்பக்கம் இருந்த திரையின் பின்னால் இருந்து பெரியசாமி அங்கு வந்தான். இவர்கள் அச்சமயம் பார்த்திருப்பார்களாயின் முனியன் என்ற வேலைக்காரன் புத்தக சாலையில் இருக்கும் அறையின் மத்தியில் நிற்பதை கண்டிருக்கலாம். ஜெகதீசன் ஓடி வருவதை அறிந்ததும் அவன் முன்னறைக்கு ஓடி அங்கிருந்த ஒரு பெரிய சோஃபாவின் கீழ் பதுங்கிக் கொண்டான். ஜெகதீசனும் சின்னசாமியும் விழுந்து புரளும் பொழுது அவன் சற்றென்று வேறொரு கதவின் வழியாக புத்தக சாலை அறைக்கு ஓடிவிட்டான். கிருஷ்ணராவ் ஜெகதீசனை தூக்கி நிற்க வைத்ததும் அவன் பெருமூச்சு விட்டுக்கொண்டு மெதுவாக நின்றான். அவன் சிரிக்க முயன்றான். எனினும் அவன் எலும்புகள் எல்லாம் நோவெடுத்தன. பெரியசாமி, எங்கே அவன் என்றான். ஜெகதீசன், அவன் எப்படி போய்விட்டானோ எனக்கு தெரியாது என்றான். அச்சமயம் ஜீவாம்பாள் கதவின் கீழ் சொருகப்பட்ட கடிதத்தை கொண்டு வந்து கிருஷ்ணராவிடம் அளித்தாள். அக்கடித உரையின் மேல் முஷ்டி கரத்தின் குறிப்பிடப்பட்டிருந்தது. கிருஷ்ணராவ் அதை நிதானமாக வாசித்து பார்த்து தன் கரத்தில் சுருட்டி வைத்துக் கொண்டான். அப்பொழுதுதான் மருந்தின் மயக்கத்தில் இருந்து விடுபட்ட இந்திராபாய் நடக்கும் சங்கதியெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தபடியால் ஆவலோடு அங்கு பாய்ந்து வந்து கிருஷ்ணராவின் கரத்தில் இருந்த அக்கடிதத்தை எடுத்துக்கொண்டு பிரித்து பார்த்தாள். அந்த கடித உரைக்குள் இருந்த கடிதத்திலும் முஷ்டி கரத்தின் குறியிருந்தது. வெளுத்த முகத்தோடும் கலவரமடைந்த பார்வையோடும் இருந்த இந்திராபாய் அக்கடிதத்தை வாசித்து பார்த்து கிருஷ்ணராவின் முகத்தையும் கடிதத்தையும் மாறி மாறி நோக்கினாள். கிருஷ்ணராவ் அக்கடிதத்தை அவள் கரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு புன்னகையோடு ஒரு விதமான பார்வையாக அவளை நோக்கிக் கொண்டே கடிதத்தை மடித்து தன் ஜேபியில் வைத்துக் கொண்டான். இந்திராபாய் தன் கரங்களை நெரித்துக் கொண்டு, ஐயோ கடவுளே, என்ன விபரீதம், இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை என்ற கடிதத்தில் எழுதியிருந்த வார்த்தையை கூறினாள். பிறகு யாவரும் கூடத்திற்கு சென்ற பொழுது கிருஷ்ணராவ் இந்திராபாயை நோக்கி, இச்சமயம் நான் இன்னும் இங்கிருப்பது அனாவசியம். யாவற்றிற்கும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற பூரண தைரியம் எனக்குண்டு. மற்ற சங்கதி பின்னால். தற்சமயம் நானும் என் நண்பரும் விடை பெற்றுக் கொள்கிறோம் என்றான். 10 நிமிடங்களுக்குள் கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் ஒரு வண்டியில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டார்கள். வழியில் ஜெகதீசன் கிருஷ்ணராவை நோக்கி, நண்பனே, இது என்ன பெரிய விபரீதமான மாயமாக இருக்கிறதே. கடவுளே, இதற்கு முடிவு வராதோ? இது என்னதான் சங்கதி? எனக்கு எல்லளவும் விளங்கவில்லையே. யாவும் கனவு போல் இருக்கிறதே. இப்பொழுது நான் ஒரு ஆண் பிள்ளையாக இருப்பதாகவே எனக்கு புலப்படவில்லை. அடடா, என்ன மர்மம்! ஆச்சரியம், ஆச்சரியம் என்றான். கிருஷ்ணராவ், நண்பரே, இப்பொழுது நான் நேராக இதை பற்றி விவரம் ஒன்றும் கூறாமல் இருப்பதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். எனக்குள் ஏற்பட்டிருப்பவைகள் யாவும் உத்தேசமே. ஆயினும் எனக்குள் அவற்றிற்கு பொருத்தமான காரணங்கள் இருக்கின்றன. ஆயினும் இன்னொருவரை நம்பச் செய்ய போதுமான அத்தாட்சி இன்னும் சிக்கவில்லை. இச்சமயத்தில் விவகாரங்கள் இப்போதிருக்கும் நிலைமையில் நான் என் சந்தேகத்தையோ உத்தேசத்தையோ கூறினால் என்னை பைத்தியக்காரன் என்று யாவரும் கருதுவார்கள். முதலாவது நீரே, சே, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று கூறுவீர். நீர் கனவிலும் கருதாத வியப்பு இதில் இருக்கிறதென்று நான் நம்புகிறேன். ஆயினும் ஒன்று மட்டும் உறுதியாக கூறுகிறேன். அந்த முஷ்டிகரம் என்னை கொன்று விடுவதாக பயமுறுத்துகிறான். நான் மடிவதாக இருந்தாலும் அவனை பிடிப்பது மட்டும் நிச்சயம் என்று உறுதியாக நம்பிக்கொள்ளும் என்றான். கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் வீடு போய் சேர்ந்ததும் கிருஷ்ணராவ் முன் கிடைத்த முஷ்டிகரத்தின் கடிதத்தை சோதித்தது போல இப்பொழுது கிடைத்த கடிதத்தை சோதிக்காமல் பேசாமல் சிந்தனையில் இருப்பதை கண்ட ஜெகதீசன் மிக்க வியப்படைந்து தனக்குள் சிந்தித்து கடைசியில், ஓஹோ, இவனுக்கு நம்பகமான வேறு எந்த உளவோ கிடைத்திருக்க வேண்டும் என்று தனக்குள் தீர்மானித்துக் கொண்டான்.